அன்பான மக்கள் அனைவருக்கும் வணக்கம்ங்க. இது குபேரமலரின் மாடித்தோட்ட பதிவு. இன்றைக்கி வந்துட்டு ஏப்ரல் 11 வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பங்குனி உத்திரம் இல்லைங்களாங்க, மிகவும் சிறப்பான நாள் இல்லைங்களா. இன்றைக்கி வந்துட்டு நிறைய பூக்கள்ங்க நான் அறுவடை எடுத்திருக்கேன். வெற்றிலை, மாசிப்பச்சை இதெல்லாமே அறுவடை எடுத்திருக்கேன். எங்கள் தோட்டத்தில் உள்ள பூக்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் தொடுத்து நான் பூஜை அறையை எப்படி அழகுபடுத்தியிருக்கேன், அலங்காரம் பண்ணியிருக்கேன், எங்கள் முருகனுக்கு எப்படி நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் இன்றைக்கி உங்கள் கூட நான் அதை பகிர்ந்திருக்கேன். பாருங்கள், இன்றைக்கி மட்டும் இல்லைங்க, ஒவ்வொரு நாளும் இந்த பூக்கள் எல்லாமே எங்கள் பூஜை அறையை அவ்வளோ அழகுபடுத்தும். இன்றைக்கி அந்த காட்சியை நீங்கள் பார்க்கலாம். இன்றைக்கி பாருங்கள், மறுபடியும் தரும் மல்லிகைப்பூக்கள் வந்து பூத்து முடிஞ்சு அடுத்த மொட்டுகள் பாருங்கள், நிறைய மறுபடியும் மொட்டுகள் கட்டியிருக்குங்க. இருவாச்சி மல்லிகைப்பூக்களும் இன்றைக்கும் இருந்துச்சு. நேற்று பூக்களை நான் எடுத்து வச்சுருந்தேன் இல்லைங்களா, அதையும் இன்றைக்கி பூத்த பூக்களையும் சேர்த்து நான் கோர்த்து நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன் எங்கள் முருகனுக்கு. விதைகள்லாம் நான் நேற்று காமிச்சிருந்தேன். இன்றைக்கும் வந்து செடி அவரையோட விதைகள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நீலக்கொத்து கத்திரி பாருங்கள் பழுத்து வருது. இன்னும் ஒரு 4 கத்திரிகளை நான் விதைக்கு வச்சுருக்கேங்க. அதுக்கப்புறம் பச்சை மிளகாயில் நிறைய காய்கள் காய்ச்சிருக்குழுங்குதுங்க. செடி மொச்சை பாருங்கள், மறுபடியும் பூக்கள் வச்சு காய்கள் வந்துகிட்ருக்கு. கொடி மொச்சையும் அதே போல் பூக்கள் வந்து காய்கள் பிஞ்சுகள் வந்துகிட்ருக்குதுங்க. இது எல்லாமே தமிழ் புத்தாண்டுக்கு அறுவடை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். இன்னும் 2-3 நாள் தானேங்க இருக்குது புத்தாண்டுக்கு. அப்போ வந்துட்டு நம்ம கத்திரி, மிளகாய் இதெல்லாம் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன். கத்திரி வந்து நல்ல அழகான ஒரு குண்டு கத்திரிங்க. இப்போ சமீபத்தில் நம்ம தைப்பட்டத்தில் வாங்கினோம் இல்லைங்களா, அது வந்து நல்லா குண்டாக அழகாக வருதுங்க பார்க்குறதுக்கு. அதுக்கப்புறம் ரோஜாக்கள் எல்லாமே அழகாக மொட்டுக்கள் வச்சிட்ருக்கு. பாருங்கள், நான் சொன்ன கத்திரி இதுதான் அழகாக நல்லா பெரிய சைஸாக வந்துட்டுருக்கு பாருங்கள். நிறையா நீலக்கொத்து கத்திரி மாதிரி நிறைய பூக்களும் வைக்கிதுங்க. இந்த 2 செம்பருத்தியும் இடையில வாங்கினதுங்க, வெள்ளையும் மஞ்சள் நிறமும். அதை நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன். கருவேப்பிலையெல்லாம் அழகாக பூக்கள் வச்சுருக்குங்க. தண்டு கீரையில் பிஞ்சு விதைகள் வந்துருச்சுங்க. ரோஜாக்கள் எல்லாமே பாருங்கள், புதிய மொட்டுகள் எல்லாம் வந்துருச்சு. பூக்கள் எல்லாத்தையுமே பறிச்சுட்டு வந்திருக்கிறேன். இப்போ எல்லா பூக்களையும் நான் சேர்த்து கோர்த்து வச்சுருக்கேன். அந்த கோர்த்த ஒன்றையும் அந்த அழகாக எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத பாருங்கள். சங்குப்பூக்கள்லாம் பாருங்கள், நிறைய பூக்கள்ங்க. சங்குப்பூக்கள் நிறைய பக்கத்தில் எல்லா கொடிகள் போகிறதுனால நிறைய பூக்குதுங்க இப்போ. அதுக்கப்புறம் பாருங்கள், கோர்த்ததுக்கு அப்புறம் எவ்வளோ அழகு கொடுக்குது, எவ்வளோ அழகாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள். பார்த்துட்டிங்களா? இதே போல் தாங்க நான் அழகு பண்ணுறேன் எங்கள் வீட்டு கடவுளை. இதே போல் அலங்காரம் பண்ணி அழகு பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த பூக்கள் கடவுளுக்கு வச்சதுக்கு அப்புறமும் பாருங்கள் எப்படி இருக்காங்க. நம்ம கடையில் வாங்கினா கூட இந்த மாதிரி அலங்காரம் பண்ண முடியாதுங்க. நான் அடித்து சொல்லுவேன், ஒவ்வொரு நாளும் விதவிதமான பூக்களை, கலரான பூக்களை நம்ம கடவுளுக்கு வச்சு அழகு பார்க்கும்போது நம்ம பூஜை அறையே வேறு மாதிரி ஆகிடுங்க. அவ்வளோ அழகாக இருக்கும். பாருங்கள், எங்கள் முருகனுக்கு வந்து நான் எவ்வளோ அழகு பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்கள். குட்டி முருகன் சிலை தாங்க வச்சுருக்கேன். அவருக்கு இருவாச்சி மல்லிகைப்பூக்கள் எடுத்து வச்சுருக்கிறேன். நைவேத்தியமாக பாலும் பழமும் வச்சாச்சுங்க. பூஜை இன்றைக்கி அவ்வளோதான். தினமும் மாடித்தோட்டம் மலர்கள் நமக்கு எந்த அளவுக்கு நம்ம பூஜை அறையை அழகுபடுத்துகிறாங்கங்கிறத நீங்களும் பாருங்கள். கண்டிப்பாக மாடித்தோட்டம் அமைங்க. இதே போல் அறுவடை எடுத்து பயன்பெறுங்க. நன்றி, வணக்கம்ங்க.